உத்தரப்பிரதேசத்தில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணை கொன்று உடலை 7 துண்டுகளாக வெட்டி வெவ்வேறு பகுதிகளில் வீசிய முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் உட்பட 2 போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். திருமணத்தை மீறிய உறவு கொலையில் முடிந்தது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் திகம்கர் பகுதியில் விவசாய நிலம் ஒன்றில் உள்ள கிணற்றில் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. நிலத்தின் உரிமையாளர் கிணற்றில் பார்த்தபோது சாக்கு மூட்டை ஒன்று மிதந்து கிடந்ததைக் கண்டு சந்தேகமடைந்துள்ளார். உடனே அங்கிருந்தவர்கள் உதவியுடன் அந்த மூட்டையை எடுத்து பிரித்து பார்த்தபோது அதில் ஒரு பெண்ணின் வெட்டப்பட்ட கைகள் இருந்ததைக் கண்டு அதிர்ந்து போனார். உடனே அது குறித்து தோடி பதேப்பூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் உடல் பாகங்களை கைப்பற்றி கிராம மக்களிடம் விசாரணை நடத்தினர். இதில் இறந்த பெண்ணின் மற்ற உடல் பாகங்கள் மற்றும் தலை கிடைக்காததால் குழப்பமடைந்தனர். தொடர்ந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் அந்த கிராமத்திற்கு அருகே உள்ள லகேரி ஆற்றில் இருந்து அந்த பெண்ணின் தலையை போலீசார் கண்டெடுத்தனர். இருப்பினும் உயிரிழந்த பெண் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் சுவரொட்டிகள் அடித்து அருகில் உள்ள கிராமங்களில் விநியோகித்தனர். அப்போது காணாமல் போன தன் அக்கா ரட்சனா தேவியை தேடிக்கொண்டிருந்த இளைஞர் அந்த சுவரொட்டியை பார்த்து போலீசாரை அணுகினார். அவரிடம் விசாரித்ததில் உயிரிழந்த பெண் ரட்சனா தேவிதான் என்பதை உறுதி செய்தனர். ரட்சனா தேவி எப்படி உயிரிழந்தார்? அவரை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி வீசியது யார்? எதற்காக இந்த கொலை அரங்கேற்றப்பட்டது என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திய போலீசாருக்கு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. கணவரை இழந்த ரட்சனா தேவி குடும்பத்துடன் திகம்கர் பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ரட்சனா தேவி தனக்கு இருந்த ஒரு பிரச்சனையை தீர்க்க பக்கத்து கிராமமான கிஷோர்புராவைச் சேர்ந்த முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் சஞ்சய் பட்டேலிடம் உதவி கேட்டிருக்கிறார். அந்த பிரச்சனை தொடர்பாக அடிக்கடி அவரை ரட்சனா தேவி சந்தித்து வந்துள்ளார். நாளடைவில் அவர்களது சந்திப்பு காதலாக மாறியுள்ளது. இருவரும் பலமுறை தனிமையில் சந்தித்திருந்துள்ளனர். இந்த நிலையில்தான் ரட்சனா தேவி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சஞ்சய் பட்டேலிடம் வற்புறுத்தி இருக்கிறார். அவரும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி நாட்களை கடத்தியிருக்கிறார். ஆனால் தன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்குள் இருக்கும் உறவை கிராமத்தினர் அனைவரிடமும் கூறிவிடுவேன் என்று ரட்சனா மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சய் பட்டேல் ரட்சனா தேவியை கொலை செய்து விடுவது என்ற முடிவுக்கு வந்துள்ளார். சம்பவத்தன்று வழக்கமாக சந்திக்கும் இடத்திற்கு ரட்சனா தேவியை வருமாறு அழைத்திருக்கிறார். அங்கு தனது மருமகன் சந்தீப் பட்டேலுடன் சேர்ந்து ரட்சனா தேவியை கூர்மையான ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ரட்சனா தேவி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் அவரது உடலை 7 துண்டுகளாக வெட்டி உடல் பாகங்களை பிரித்து தனித்தனி சாக்கு மூட்டைகளில் கட்டியுள்ளனர். ஒரு மூட்டையை கிணற்றிலும் மற்றொரு மூட்டையை பாலத்திற்கு அடியிலும் வீசிச் சென்றுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கொலையாளிகளான சஞ்சய் பட்டேல் மற்றும் அவரது மருமகன் சந்தீப் பட்டேல் ஆகியோரை அதிரடியாக கைது செய்தனர். கொலைக்கு உதவியாக இருந்த மற்றொரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.